வணக்கம் நண்பர்களே. வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேரில் போஸ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது வியாபார் போஸ்ன்றது. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ரிப்போர்ட்ஸ்லாம் என்னென்ன ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியாபார் போஸ் ஆப்ஷன் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஹோம், பார்ட்டிஸ், ஐட்டம்ஸ், சேல்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சேல் அப்படின்ற இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸ்பேண்ட் பண்ணதும் உங்களுக்கு சேல் இன்வாய்ஸ் ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக காமிக்கும். பட் லெஃப்ட் சைட்லேயே கீழே வந்தீங்கன்னா வியாபார் போஸ்ன்ற ஆப்ஷனே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஐட்டம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோடு போட்டும் நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் ஐட்டம் டிஸ்கவுண்ட் வேணும்னா இங்கேயே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கீபோர்டில் F3 கீ கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபாய்க்கு விற்கிற நான் அந்த பொருள் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது 250 ரூபா. ஸோ சேவ் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா போதும். அந்த டிஸ்கவுண்ட் இங்கே அப்ளை ஆகிடும். சப்போஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா F4 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐட்டம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம கீபோர்டில் அதிக ஒர்க் இல்லாமல் ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி நம்ம பில்லிங் போடுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் யூனிட் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா F6 கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஐட்டம் ஆட் பண்ணுறேன். ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் F6 கிளிக் பண்ணும்போது நம்பர்ஸ் யூனிட்லேருந்து நீங்கள் வேறு யூனிட்டுக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். இதுலேருந்து வெளில வர போகிறீங்க அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும். அதாவது எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த ஐட்டம் கூட அடிஷ்னல் சார்ஜஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா F8 கிளிக் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் போட போகிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி பொருள் சேல் பண்ணும்போது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப்பிங் சார்ஜ் 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகும். இப்போ டோட்டலில் தான் அது இங்கே காமிக்கும், ஐட்டமில் காமிக்காது. ஸோ டோட்டலில் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? பில் டிஸ்கவுண்ட் பண்ணுறதா இருந்தால் அதையும் நம்ம இங்கே பண்ணலாம். இது ஓவராலாக பில்லில் டிஸ்கவுண்ட் பண்ணுறது. ஐட்டம் வைஸாக டிஸ்கவுண்ட் பண்ணுறது F3யில் கொடுத்துருக்காங்க. பில் டிஸ்கவுண்ட் டோட்டலாக F9 அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்மளால் குறைக்க முடியும். லாயல்ட்டி பாயிண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிமார்க்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா F12 கொடுத்துட்டு அந்த பில் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்பர் இல்லை நேம் வைஸாக சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 95 கொடுத்த உடனே இந்த 95ல் இருக்கக்கூடிய நம்பர்ஸை எல்லாமே எனக்கு ஷோ பண்ணி காட்டும். அப்படி இல்லைனா நீங்கள் பார்ட்டி வைஸாகவும் சர்ச் பண்ணலாம். இப்போ சுரேஷ் பாருங்கள், SUன்னு டைப் பண்ணதும் அந்த கான்டாக்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்துட்டு கேஷ் மூடில் ரிசீவ் பண்ணுறீங்களா இல்லை பேங்க்லையா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போதும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஃபைனலாக சேவ் பிரிண்ட் பில், அதாவது Ctrl+P, இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+Pன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் பிடிஎஃபாக வேணும்னாலும் பிடிஎஃப் அவுட்புட் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் டேரெக்டாக பிரிண்டர் கொடுக்குறதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அவுட்புட் வந்துடும். இந்த பாருங்கள், SMS has been sent successfully. ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருடைய மொபைலுக்கும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். உங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது போஸ்ட் ஆப்ஷன் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஷோரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க இன்வாய்ஸ் பில்லில் போய்ட்டு மொத்த இது போடுவீங்க. அதுவே சின்ன சின்ன ஐட்டம் ஸ்பேர் பார்ட்ஸ், அக்சசரிஸ் இதெல்லாம் சேல் பண்ணுறவங்க இந்த போஸ்ட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்லுலேருந்து நியூ பில் போகிறதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ctrl+T, இதுவும் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பில் ஆப்ஷன் வந்துடும். இல்லைனா இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ Ctrl+W கொடுத்தீங்கன்னா ஒரு பில்லை வெயிட்டிங்கில் வைக்கிற ஆப்ஷனும் இதிலே உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வேணான்னா க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷனும் இந்த விண்டோலேயே நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இது. மற்றபடி செட்டிங் இதுலேயும் நீங்கள் எந்த மாதிரி வேணுன்றதையும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். பில் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னாலும் பில் டிஸ்கவுண்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ், லாயல்ட்டி பாயிண்ட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா
அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, லாயல்ட்டி பாயிண்ட்லாம் கொடுக்க முடியுமா? இந்த டெக்ஸ்டைல் ஷாப் அவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த லாயல்ட்டி பாயிண்ட் வந்து கேட்பீங்க. அதுவும் இதில் வரும். ப்ரைஸ் இஸ் வித்தவுட் டேக்ஸ், வித் டேக்ஸ் அதெல்லாம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா, நான் ஜிஎஸ்டி பில்லுலாம் வியாபாரில் எடுக்க முடியுமா அப்படின்னு சின்ன சின்ன பேசிக் டவுட்ஸும் வருது உங்களுக்கு. கண்டிப்பாக எடுக்கலாம். எங்களை போஸ்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது. ரிப்போர்ட்ஸை வந்து எதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிப்போர்ட்ஸுக்குன்னே கீழே வந்து தனியாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை நான் ஓவராலாக சொல்கிறேன். சேல் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓவராலாக சேல் ரிப்போர்ட் வந்து ஃப்ரம் டேட்டு டு டேட்டும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியும் பார்க்கலாம். அதே போல் பர்ச்சேஸ் போனீங்கன்னா நீங்கள் சப்ளையர்கிட்டேருந்து வாங்கின என்ட்ரிஸ் எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து நான் ஒரு பில் போட்டிருக்கேன் கேபிஎம் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட வந்து நான் 4000 இனிஷியலாக பே பண்ணிட்டேன். ஆனால் 2500 பெண்டிங் இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து 6500. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரியை நீங்கள் இங்கே பிரிண்ட் ஆப்ஷன், பிரிண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுத்தும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கலாம். டே புக்குன்றது இன்றைக்கி டேயில் வந்து ஓவராலாக என்னென்ன நடந்தது, அதாவது பர்ச்சேஸ், சேல், எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொண்டு வரது எல்லாமே டே புக்கில் வந்துடும். ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓவராலாக எல்லா டிரான்சாக்ஷனும் காமிக்கிற இடம் தான் இந்த ஆல் டிரான்சாக்ஷன்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோன்றது இங்கே வரும். ஸோ பர்ச்சேஸ் வந்து இதுலேயும் காமிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து அமௌண்ட் வெளியில் போனதுனால பர்ச்சேஸை வந்து ரெட் கலர் இண்டிகேட் ஆகும், சேல் வந்து எல்லாமே க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகும். ஸோ பில் வைஸ் ப்ராஃபிட்டும் நீங்கள் பார்க்கலாம். பில் வைஸாக வந்து என்னென்ன ப்ராஃபிட் நடந்திருக்கு அப்படின்றது இங்கே பாருங்கள். 400, ஒரு 200, ஒரு 500 அது மாதிரி வந்து பில் வைஸாக ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்றத காமிக்கும். கேஷ் ஃப்ளோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது எவ்வளோ அமௌண்ட் வந்து வெளியில் போன அமௌண்ட்டில் இங்கே காமிக்கும் உங்களுக்கு. பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது இன்னு அவுட்டு, ஓகேங்களா, ஸ்டாக் இன் ஹேண்டு அந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக காமிக்கிற இடம் தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்கிறது. ஸோ டெபிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், லைபிலிட்டிஸ். ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியும். இதுவும் பார்க்கலாம். பார்ட்டி ஸ்டேட்மெண்ட்டும் இதில் எடுக்கலாம். பார்ட்டி வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் எடுக்கலாம். ஒரு பார்ட்டியை சர்ச் பண்ணி அவங்களெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, லாஸ் ஆச்சுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆல் பார்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஓவராலாக எல்லா பார்ட்டிஸுமே உங்களுக்கு இதில் ஷோ பண்ணும். பார்ட்டி ரிப்போர்ட் பை ஐட்டம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இதில் A to Z வந்து எல்லாமே பார்க்கலாம். ஸ்டாக் சம்மரியும் இதில் பார்க்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குவான்டிட்டி வந்து 6ன்னு காமிக்குது, ஸ்டாக் வேல்யூ வந்து 3600 காமிக்குது, ஓகேங்களா. ஆனால் நான் வந்து ஐட்டமில் போய் செக் பண்ணும்போது சேலில் போயிட்டு சம்டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சேல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பர்ச்சேஸில் போட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஸ்டாக்கில் வந்து ஈக்குவலாக வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமலே ஸ்டாக்கில் வந்து எனக்கு காமிக்கலை, ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸ்டாக் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிகினிங் குவான்டிட்டி -1 இங்கே காட்டுது. இதுக்கான காரணம் என்னென்னா, நான் பர்ச்சேஸ் என்ட்ரியே போடாமல் இந்த குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுனால இங்கே -1 வருது. இப்போ குவான்டிட்டி வந்து 3, இப்போ 3யும் 1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்னா 4ன்னு வந்துடும், ஓகேவா. ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 10 போட்டிருந்தேன். 10ல் வந்து 3 போச்சுன்னா அப்போ இங்கே 7 தான் இருக்கணும் க்ளோசிங் ஸ்டாக்கில். ஆனால் ஏன் 6 இருக்குன்னா முன்னாடியே நான் பிகினிங் குவான்டிட்டியே வந்து நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமல் இங்கே போட்டதுனால தான் அந்த ஈக்குவாலிட்டி வந்து வரல நம்மளுக்கு. அதையும் பார்க்கணும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் வழியாக எவ்வளோ வந்தது, பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஃபார்வர்ட் பண்ணிங்க, டிஸ்கவுண்ட் ரிப்போர்ட்டும் தனியாகவே பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணிங்க அப்படின்றதும் இங்கே இதில் காமிக்கும் உங்களுக்கு. எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு இதில் வரும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்பென்ஸும் இதிலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட் எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி பெட்ரோல், ரெண்ட்டு, சேலரி, டீ, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க டைப்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்வைஸ் வந்து இதில் இருக்கிற கேட்டகரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஆட் எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்னு கேட்குறாங்க, அதுவும் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பெட்ரோல்னால் பெட்ரோல்னு கொடுத்துட்டு இதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆச்சு 500 அப்படின்னா 500ன்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம்.
எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி ரிப்போர்ட் போனீங்கன்னா அதுலேயும் உங்கள் காமிக்கும். ஸோ இண்டிவிஜுவலாகவே நம்ம எல்லாமே இதில் பார்க்கலாம். சேல் ஆர்டர்ன்றது உங்களுக்கு கொட்டேஷன் மாதிரி உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வியாபார் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வியாபார் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னமும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.